என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஒரு சினிமா தொடர்பான பதிவு. இந்த படம் இட்லி கடை தனுஷ் இயக்கத்தில் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கிற படம் இது. அந்த நடிச்சிருக்கிற நடிகர்களுடைய பெயரை கேட்டாலே அந்த படத்தின் மீது ஒரு தனி மதிப்பு, ஒரு தனி கவனம் வர்ற மாதிரியான நடிகர்கள். தனுஷ் ஒரு பக்கம், நித்யா மேனன் நடிப்பு ராட்சசி அந்த நித்யா மேனன் ஒரு பக்கம், ஷாலினி பாண்டே அவங்க ஒரு ஹீரோயின், ராஜ்கிரண், சத்யராஜ், சமுத்திரக்கனி, பார்த்திபன், எப்பேற்பட்ட நடிகர்கள் பாருங்க. இவங்கெல்லாம் இணைந்து படைத்திருக்கிற அந்த இட்லி கடை அப்படிங்கிற படம் நீண்ட நாட்களாக ஒரு தனி கவனத்தை ஈர்த்திருக்கிற படமாக நான் பார்க்குறேன். தனுஷோட இயக்கத்தில் வெளிவருகிற 4வது படம் இந்த இட்லி கடை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அதிரடி ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த முதல் படம் பவர் பாண்டி அது ஃபேமிலி வித் அதிரடி காட்சிகள் நிறைந்த ஒரு படமாக இருந்தது. அதற்கு அடுத்த ராயன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தடாலடியான ஒரு படம், ஒரு இன்டென்ஸான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருந்தது. அடுத்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்னு ஒரு படம் பண்ணார் தனுஷ். அந்த படம் ஒரு மென்மையான காதல் கதை, ஜஸ்ட் ஒரு லைட் ஹார்ட்டட் ரொமான்டிக் காமெடி படமாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண வச்ச படம். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய படமாக அது போகலை. இப்போ 4வது படமாக இந்த இட்லி கடை வெளிவருது. இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது இன்னும் பெருசாக தெரியல. ஆனாலும் நம்மை பொறுத்த வரைக்கும் இது வேலையில்லா பட்டதாரி முதல் பாகம் வந்தது பாருங்க, அந்த மாதிரியான ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன்னா ஒரு இட்லி கடை, அந்த இட்லி கடையை சுற்றி இருக்கிற அந்த ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்கு வர ஒரு வில்லன், அப்படி இந்த கதையை தனுஷ் அமைச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த படத்தோட கதைக்களம். படத்துக்கு டைரக்டர் தனுஷ் தான், இசை ஜிவி பிரகாஷ். இந்த இருவர் காம்பினேஷன் எப்பயுமே ஸ்பெஷலாக பார்க்கப்படுது தமிழ் சினிமாவில். அதுலேயும் குறிப்பாக இந்த அசுரன் படத்துக்கு பிறகு ஜிவி ரொம்ப நிறைய இளைஞர்களுடைய அந்த அன்பை சம்பாதிச்சிட்டார். நிறைய பேர் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு நல்ல ஒரு பின்னணி இசை, ஒரு நல்ல பாடல்களை அவர் தொடர்ச்சியாக தர்றாரு. அதிலும் வாத்தி படத்துக்கு மிகச்சிறப்பாக அவர் இசையமைச்சிருந்தார். ஸோ தனுஷ் அனிருத் எப்படி ஒரு அட்டகாசமான காம்பினேஷனோ அந்த மாதிரி தனுஷ் யுவன் சங்கர் ராஜா மாதிரி தனுஷ் ஜிவி பிரகாஷும் அப்படி ஒரு அமைப்பாக அமைஞ்சிருக்கு. பாடல்கள் ஏற்கனவே பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. இந்த இட்லி கடை பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு இளையராஜாவோட பாட்டை கேட்ட மாதிரியான ஒரு உணர்வை தருகிற ஒரு கிராமத்து பாட்டெல்லாம் இந்த படத்தில் இருக்கு. இந்த படம் பெரிய ஒரு அந்த பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ராயன் சன் பிக்சர்ஸ் பேனர், அதனால அந்த படத்துக்கான பிஸ்னஸ் வேற. பட் இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் இதற்கு கிட்டத்தட்ட அதற்கு இணையான ஒரு வியாபாரம் அப்படின்னா கூட பரபரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா இல்லாமல் இருக்கு. இப்போ இட்லி கடையை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா ரிலீஸ் டேட்டு அப்படின்றாங்க, நாளைக்கு ரிலீஸு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சடனாக ரசிகர்களுக்கு அந்த படம் வந்த மாதிரி ஒரு உணர்வு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல், சினிமா இது எல்லாத்துலேயுமே ஒரு கலைபுரமான ஒரு சூழல் தான் இப்போ நிலவுது. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு அமைதியான படமாக இந்த இட்லி கடை படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு இப்போ வரைக்கும் புக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு திருப்தியான ஒரு நிலை தான் இருக்குது. அதிரடியான ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி இல்லை, ஆனால் ராயன் மாதிரி ஒரு திருப்தியான ஓப்பனிங் தான் இந்த படத்துக்கு இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த சென்னை மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல புக்கிங் போய்கிட்டு இருக்கு. படத்தினுடைய அந்த முதல் காட்சி முடிஞ்சு இந்த படம் குறித்த அந்த செய்திகள் பரவும்போது இன்னும் கூட அதிகமாக இந்த படத்துக்கான அந்த புக்கிங்ன்றது இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா ராயனுக்கு அப்படிதான் நடந்தது. முதல் காட்சி பெருசாக இல்லை. நிறைய திரையரங்குகளில் அந்த க்ரீன் அந்த இதுதான் தெரிஞ்சுது புக்கிங் பார்க்கும்போது, புக் மை ஷோ, டிக்கெட் நியூ எல்லாத்துலேயுமே. ஆனால் அடுத்தடுத்த காட்சிகள், அப்புறம் மாலை காட்சி பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல், அத்தனை தேட்டரும் ஹவுஸ்ஃபுல். இப்போ இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் இந்த படத்துக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நான் எப்பவுமே
தனுஷ் மீது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. அவர் ஒரு நடிகராக மட்டுமல்ல, திரையில் ஒரு திரைக்கலைஞருக்கு உரிய அத்தனை பரிமாணங்களிலும் அவர் ஜொலிக்கிற ஒரு நடிகர் அவர். அதாவது எதுவுமே பேர்ன்டு ஸ்கில் அப்படின்னு சொல்ல முடியாது தனுஷ் விஷயத்தில். அவர் வந்து அந்த துறையில் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் ரொம்ப சின்சியராக கற்றுக்கிற ஒரு நடிகராக தான் நான் தனுஷை பார்க்குறேன். இந்த இயக்குனரா, ஒரு பாடலாசிரியரா, பாடகரா, இசை நுட்பம் தெரிந்தவரா, இப்படி எல்லாவற்றிலுமே வந்து தனுஷ் ரொம்ப சிரத்தை எடுத்து தன்னை வந்து அப்டேட் பண்ணிக்கிறாரு. அப்படித்தான் வந்து ஒரு இயக்குனராகவும் அவர் அப்டேட் ஆகியிருக்காரு. எனக்கு வந்து நான் பலமுறை அதை சொல்லியிருக்கேன். செல்வராகவன் ஒரு இயக்குனர், இப்போ அவர் நடிகர் ஆகிட்டாரு. தனுஷ் வந்து நடிகராக வந்தவர், இப்போ இயக்குனர் ப்ளஸ் நடிகராக இருக்காரு. செல்வராகவனை விட ஒரு மடங்கு அதிக திறமையும் அதிகமான ஒரு நம்பிக்கையுடனும் படங்களை இயக்குபவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷை வந்து அந்த பட்டியலில் சேர்க்கலாம். இந்த இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் வந்து தனுஷ் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அப்படிங்கிற முத்திரை பதிப்பார் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. இந்த படம் வந்து தமிழ்நாடு, இந்தியா, உலகம் முழுக்க வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. மிகப்பெரிய அளவுக்கு இல்லை, தமிழ்நாட்டில் வந்து ஒரு 500+ திரையரங்குகள் வந்து இந்த படத்துக்கு கிடைக்குது. கூடவே இன்னொரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது, அது காந்தாரா. அதனால் வந்து அந்த படத்துக்கும் திரையரங்குகள் கணிசமாக ஒதுக்குறாங்க. காரணம், காந்தாரா முதல் பாகம் வந்து தமிழில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. இப்போ கன்னடத்தில், ஹிந்திலெல்லாம் வந்து அந்த படம் டபுள் ட்ரிபிள் பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். தமிழில் அது பிளாக் பஸ்டர். அந்த மாதிரியான ஒரு வரவேற்பு பெற்ற அந்த காந்தாரா படம். அதனால் அந்த படத்தினுடைய இன்னொரு பாகம் அப்படின்னும் போது அதற்கு கணிசமான அரங்குகளை விநியோகஸ்தர்கள் வந்து பெற்றிருக்காங்க. அதனால தான் வந்து இந்த இட்லி கடைக்கு சரி, ஓரளவு சரியான அளவுக்கு தான் வந்து அதுக்கும் தியேட்டர் கொடுத்துருக்காங்க. 2 பெரிய படங்கள் வெளியாகும் போது இணையான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து திரையரங்குகள் ஒதுக்கியிருக்காங்க. இந்த படம் முதல் நாளில் எப்படி வசூலை பெறும் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ கணிக்க முடியல ஆக்சுவலாக. ஏன்னா மற்ற படங்களுக்கெல்லாம் எளிதில் சொல்ல முடிஞ்சது. இப்போ கூலி இவ்வளோ இருக்கும், மற்ற படங்களுக்கு என்னன்றதெல்லாம் நம்மளால் கணிக்க முடிஞ்சது. இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த முதல் நாள் என்ன வசூல் இருக்கும், படத்தோட ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் ஒரு தெளிவான வந்து முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழல் இப்போ இருக்குது. இது வந்து நாளை மாலை வந்து நம்ம இந்த படம் எப்படிப்பட்ட வரவேற்பு பெற்றிருக்கு, இதனுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த இட்லி கடை படத்தோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து தனுஷுக்கு ஒரு ராயனுக்கு நிகரான ஒரு முக்கியத்துவத்தோட இந்த படம் வந்து வெளியாகுது. இது அவருடைய ஒரு இயக்குனராக அவருக்கு மிக முக்கியமான படம். ஒரு நடிகராகவும் கூட வந்து அவருக்கு இது முக்கியமான படம். ஏன்னா தனுஷை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முந்தின படம் போயிடுச்சு, அதனால் இதில் அவர் ஜெயிச்சு தான் நிரூபிச்சு ஆகணும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. தனுஷ் வந்து தொடர்ச்சியாக தன்னை நிரூபித்து கொண்டே இருக்கார். அவர் வந்து பெருசாக எங்கேயுமே வந்து எப்பயும் சரிக்கிடலை. அதனால் இந்த படம் தனுஷுக்கு முக்கியமான படம் தான். இது பெரிய வெற்றியை பெறுகிற போது தனுஷனுடைய ரேஞ்சு, அவர் இப்போ இருக்கிற ரேஞ்சை மெயின்டைன் பண்ணாலே அது பெரிய விஷயம்தான். ஏன்னா தனுஷோட ரேஞ்சுங்கிறது மற்ற யாரோடும் ஒப்பிட முடியாத ஒரு தனித்துவமானது. அதனால் தனுஷுக்கு இது முக்கியமான படம், அவரது பேர் சொல்லும் படமாகவும் இருக்கும் அப்படின்னு நம்பலாம்.